morning students. Example 1.3 question read பண்ணிருக்கீங்க. ரெண்டு charged sphere கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு charged sphereோட mass 1 gram. ரெண்டு சார்ஜும் இந்த பாயிண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டும் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட லென்த் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க given data. So that length which is equal to 10 centimeter charge value என்ன, ரெண்டுடைய சார்ஜுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. லிசன், இந்த கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். This is point of suspension. This is vertical line and one is here, another is here, equally displaced. This is a sphere, identical sphere. If I draw free body diagram which makes some angle theta 30 degree, simply I can consider this as a theta. Vertical line ல இருந்து இருக்கக்கூடிய total displacement from here to here A, from here to here A. எதனால இது இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்லையுமே ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து 10 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு சார்ஜும் இன்னொரு சார்ஜ் மேலே, ஒவ்வொரு சார்ஜ் மேலேயும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ தட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் டியூ டு electrostatic force along this direction. இந்த இடத்துல force due to electrostatic force. First free body diagram என்ன பண்ணணும்னா, consider charge or mass as a point mass and find out what are the forces acting on that. அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒன்று கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகலாம், mg. அதே மாதிரி இங்கேயும் gravitational force கீழே downward directionல ஆக்ட் ஆகலாம், which is mg. ரெண்டுத்துலேயுமே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் fe ஆக்ட் ஆகலாம். இது போக இந்த ஒயரில் ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி. இந்த மூணு ஃபோர்ஸும் இந்த ஆப்ஜெக்டை ஈக்லிபிரியம் பொசிஷனில் வச்சுருக்கு. இது எதோட கம்பேர் பண்ணலாம்னா லாமிஸ் தேரத்தோட கம்பேர் பண்ணலாம். சரி, இந்த லைனில் நான் வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணேன்னா ஐ கேன் ரிசால்வ் டென்ஷன் ஆஸ் அ வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் கான்செப்டை நான் வெக்டர் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் அந்த கான்செப்டை நான் நடத்தியிருக்கேன். லிங்க்கை இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னு படிச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இப்போ நான் இந்த டென்ஷனை ரிசால்வ் பண்ணுறேன். This theta is equal to opposite angle. In the opposite angle are equal. These opposite angles are equal theta. If I resolve this tension along this horizontal component and vertical component, in this case theta எந்த பக்கம் கோயின்சிடாக இருக்கோ அந்த பக்கம் cos theta. So t cos theta. இது resolution of vectorோட பேசிக் கான்செப்ட். நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், அதுலேருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ரிசால்வ் பண்ணேன்னா டென்ஷனோட ரெசல்யூஷன் வேல்யூ tension sin theta. Now this charges at equilibrium, which means net force 0. F net which is equal to 0. F net value 0 அப்படின்னா horizontal force component and vertical force components are balance each other. The horizontal force component in t sin theta which is balanced by fe. So write equation t sin theta which is balanced by
F electrostatic force as like T cos theta balanced by mg. So T cos theta which is equal to balanced by mg. இந்த ரெண்டுத்துக்கும் அப்படியே ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா dt get cancelled. Sin theta by cos theta you can write tan theta as F electrostatic force divided by mg. Electrostatic force between these two charge நமக்கு தெரியும் F electrostatic force which is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. இங்கே கொஸ்டின்ஸ் நம்ம ஆர் ஸ்கொயரோட வேல்யூ அப்படிங்கிறது இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அது நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதையும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் எல் அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த டென்ஷன் எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கையும் நான் இப்போ இந்த பக்கம் நான் ரிசால்வ் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இந்த ஏவோட வேல்யூ ஃப்ரம் ஹியர் டு ஹியர், த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், திஸ் ஆங்கிள் தீட்டா. லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் இந்த பக்கம் வேல்யூ எல் காஸ் தீட்டான்னு சொல்லலாம், இந்த பக்கம் எல் சைன் தீட்டான்னு சொல்லலாம். Distance between these two charges 2a, a plus a. So F is equal to 1 by 4 pi epsilon naught க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? K q1 q2 both are equal charges, q square by r square. r square க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? 2a the whole square. a ஓட வேல்யூ l sin theta, 2a ஓட வேல்யூ 2l sin theta. So Fc is equal to F electrostatic force F is equal to or F coulombic force is equal to K q square by 2l sin theta the whole square. Now simplify. இந்த tan theta value let's substitute பண்ணுங்க. Tan theta which is equal to Fe K q square by 2l sin theta the whole square divided by mg. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலேருந்து நான் q ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஃபார்முலா இந்த q ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? q ஸ்கொயர் which is equal to 2l sin theta the whole square mg tan theta divided by k. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணேன்னா q which is equal to 2l sin theta square square cancel ஆயிடும், root over of mg tan theta by k. டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்லுங்கிறது 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது 10 into 10 power minus 2 meter which is equal to 0.1 meter. sin theta, தீட்டாங்கிறது 30 degree. given டேட்டாவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. given டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் q is equal to 8.01 into 10 power minus 8 கூலும். இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா டெசிமல் சேஞ்ச் பண்ணேன்னா 80.1 into 10 power minus 9 கூலும். அந்த 10 power minus 9 கூலும் அப்படிங்கிறத நானோ கூலும்னு எழுதலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 80.1 நானோ கூலும். திஸ் இஸ் ஆன்சர். இதுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.4 பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். வாட்ச் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.